அண்ணே அண்ணே சுபா வாக்கிங் போயிட்டு வந்து டயர்டாகுது. கவிதா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமா. யாரு அண்ணே? ஒரு சின்ன சந்தேகம் என்ன, நீங்க டெய்லி வாக்கிங் போத நான் பார்த்து தான் இருக்கிறேன். ஆனா நீங்க எப்படி ஃப்ரெஷ்ஷா போறீங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே வரீங்களே, அப்படி எங்கனே வாக்கிங் போறீங்க? நான் ரொம்ப நாளாவே பைபாஸ் வழியா தான் வாக்கிங் போறேன். அண்ணே அப்படி பைபாஸ்ல ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் தானே போய் வரீங்க? நான் ரெகுலராகவே போகிறதுக்கு 5 கிலோமீட்டர், வரத்துக்கு 5 கிலோமீட்டர் தான். நாங்களாம் 1 கிலோமீட்டர் வாக்கிங் போனாலும் மூச்சு வாங்குது, வேறு தண்ணி போட்டுது. உங்களால மட்டும் எப்படின்னே முடியுது? இங்கதான்ப்பா நான் கிட்னியை யூஸ் பண்றேன். நான் பைபாஸ்ல முதல்ல போகும்போது பஸ் கிடையாது. இப்பதான் பஸ் விட்டாங்கல்ல, நம்ம எதுக்கு தேவையில்லாம நடந்துட்டு போனேன். அழகா பஸ்ல ஏறிடுவேன், 5 கிலோமீட்டர் போவேன், திருப்பி 5 கிலோமீட்டர் வந்துடுவேன். நான் சொல்றீங்க பஸ்ல போறீங்களா? அப்ப இங்க இருந்து பைபாஸ்ல எப்படின்னா போறீங்க? அது எப்படின்னா இங்க இருந்து பைக்ல போய் பைபாஸ்ல போய் இறங்கிடுவேன். ஆனா இந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறேன்.